சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி, பரபரப்பான ஒரு சர்வே ஒன்று வெளியே இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு நாளை ஒரு நாள் மட்டும், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளை விடிந்தால் பார்த்தீங்கன்னா தேர்தல். உங்களுடைய தேர்தல் வாக்கை யாருக்கு போட போகிறீங்க? தமிழகத்தில் 4 முனை போட்டியானது இருக்குது. குறிப்பாக அதிமுக கட்சி, திமுக மற்றும் நான் தமிழர், தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் இருக்குது. இந்த 4 கட்சிகளில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த வகையில் இது மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதி, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது, அனைவருக்குமே தெரியும். இதில் 110 to 120 தொகுதிகள் வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். இந்த ஒரு சூழல் தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளாக எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவர் முன்னிலை வகுத்துட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற போகுது, எந்த கட்சி வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த தொகுதியில் தற்பொழுது அரசியல் களத்திற்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது அதிமுக, திமுக அப்புறமா நான் தமிழரை விட தாவேகாவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு அந்த இடத்துல கிடைத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 65,000 பேர் 20லேருந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலந்து, அதாவது 1.5 லட்சத்துக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆண்கள் 1 லட்சமும் பெண்கள் 1 லட்சமும் இருக்கிறாங்க. இதில் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1,10,000 வாக்காளர்களை விஜய் அவர்கள் கவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு தொகுதியை மட்டும் வென்றால் மட்டுமே விஜயால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆரம்பம் தான். அது முதல் வெற்றி விஜய்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தை ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2026 தேர்தலில் மக்கள் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். குறிப்பாக 4 முனை போட்டியில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க போகிறீங்க? அதிமுக கட்சிக்கா, திமுகவிற்கா, இல்லை நான் தமிழா, இல்லை புதிதாக இருக்கக்கூடிய தாவேகா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.